நான் உயிராக இருக்கிறேன், படக்க நிலையில அறிவாக இருக்கிறேன். உடல் உயிரை தாங்கியாக இருக்கிறது, தாங்கி கொண்டிருக்கிறது என்ற ஒரு அனுபவம் வந்துடும். கொஞ்ச காலத்துல சரியாக சிந்தனை மாத்திரம் செய்தீங்கன்னா, இந்த உடல் ஒரு வாகனமாக இருக்கிறது, அதுக்குள்ளாக உயிராக இருக்கிறேன் நான். அந்த உயிருக்குள்ளாக இருப்பதுதான் அறிவு. அறிவுதான் உண்மையிலேயே நான். எனக்கு இருப்பிடமாக உள்ளது உயிர், அதை தாங்கி நிற்பது உடல் என்ற போதுதான் அகத்தது என்ற வார்த்தைக்கு உங்களுக்கு அர்த்தம் புரியும். அந்த மாதிரி முதல்ல உயிரை உணர்ந்தாதான், உயிரை உணரும் போதே நீங்க என்ன நிலை அடைகிறீங்க, அதை விட நுண்மையாக நம்முடைய மனம் நிலைத்தால் அல்லாது உயிரை உணர முடியாது. அங்கதான், அதாவது ஒன்றை நோக்கி தெரிஞ்சுக்கணும்னா அதை விட இன்னும் நுணுகி நிக்கணும். அப்போ இந்த உயிரை விட பிரபஞ்சத்துல என்ன நிக்கிறது? பிரம்மம் ஒண்ணுதான். அப்போ இதே மனம் உயிரையும் தாண்டி பிரம்ம நிலைக்கு போனாதான் உயிர் புரிய வைக்கிறது. அப்போதே பிரம்மம் ஆயிடுறான். அதன் பிறகு உயிரை மறந்து தன்னை நினைக்கிறான், சுத்த வழியாக, ஒன்றுமில்லாதாக, காட்சியற்றதாக கண்டுபிடிக்கிறான். அங்கதான் சிவத்தினுடைய உயிர் தரிசனம் ஆன பிறகு சிவ தரிசனம் கிடைக்கும். அதான் சக்தி தரிசனம் முதல்ல, சிவ தரிசனம் பின்னால. உயிரை உணராத உண்மையாக உள்ள உண்மை என்னன்னா உள்மை, உள்ளடங்கி உள்ளது. மேன்மை என்றது சிறப்பு. அந்த மேன்மையை மாத்திரம் நாம் தெரிந்து கொள்றோம் புலன்கள் மூலமாக. ஆனால் அதிலே அடங்கி உள்ளதுதான் உள்மை, உண்மை. அந்த உண்மை என்பதுதான் மெய்ப்பொருள். அந்த மெய்ப்பொருள் தான் உயிருக்குள்ளாக அறிவாக இருக்கிறது. ஆகவே சிவமே அறிவாக இருக்கக்கூடிய ஒரு பேருண்மையை மனிதன் உணர்ற போது, நானே சிவம், புலன்கள் மூலமாக இயங்கும் போது மனமாக இருக்கிறேன், உயிரிலே ஒடுங்கும் போது உயிராக இருக்கிறேன், உயிரையும் தாண்டி நிக்கிற போது சிவமாகி நிற்கிறேன் என்ற ஒரு உண்மையை மூன்றிடத்திலும் நின்று பழகி ஆராய்ந்து ஒப்பிட்டு தன்னை முழுமையாக உணர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு தனிநிலைக்கு வரும் வரையில முதல்ல வேணுமா, முதல்ல உயிருணர்வு இல்லாத, சக்தி தரிசனம் இல்லாத, ஆன்ம தரிசனம் இல்லாம சிவ தரிசனம் முடியாது. அப்படி இருந்தா அதெல்லாம் கற்பனையா தான் இருக்கும். உண்மையாக அவன் தான் நானாக இருக்கிறேன் என்பது உணர முடியாது. அதனாலதான் யோகியர்கள், நம்ம சித்தர்கள் முதல்ல உயிர் விளக்கம் தான் மனிதனுக்கு வேண்டும் என்று உயிர் விளக்கத்துக்கு அகநோக்கு பயிற்சி ஏற்படுத்தினார்கள். பின்னால வந்த வேதாந்திகள் இவங்க அகநோக்கு பயிற்சிக்கு போனா நம்ம கீழே கட்டுப்பட மாட்டார்கள், நமது உத்தியோகம் போயிடும் என்பதற்காக இங்கே வராதிங்க, அங்கேயே இருங்க, யோகம் ஆகாது என்று இன்னும் அதை எவ்வளவு தூரம் அதை விலக்கி வைக்கணுமோ விலக்கி வச்சு இந்த உலகத்துல இன்னைக்கு இருக்கக்கூடிய கிளர்ச்சிகளுக்கெல்லாம் காரணம் மனித வளர்ச்சிக்கு ஏற்ப உயிருணர்வு பெறாத காரணம் தான். அதனாலதான் நான் இப்ப சொல்றேன், உலகில் உள்ள பொறுப்புடைய தலைவரெல்லாம் உயிருணர்வை பெற வேண்டும் என்று முதல்ல நாம் வாழ்த்துறோம். அந்த உயிருணர்வை பெற்றுவிட்டால் அறிவு பிரம்மமாகி விடுகிறது தானாகவே. அப்போ தன்னுடைய நிலையை உணர்ந்து கொள்வதற்கு சுலபமாக முடியும். அப்படி அவன் நிலையை அவன் உணர்ந்து கொண்டால் எல்லாருடைய நிலையும் அதுதானே என்று உணரும் போது ஒவ்வொரு இடத்திலும் சிவனை காணக்கூடிய ஆற்றல் உண்டாகி விடுகிறது. சிவத்தை அறிந்தான் அன்பு மலர்ந்தது. நல்லதையே செய்ய வேண்டும், அது ஒரு ஜீவன். அந்த ஜீவனுக்கு அடிப்படையாக உள்ளது சிவம். சிவமே அறிவாக இருந்து ஜீவனாக்கி இங்கே துன்பமில்லாமல் பார்க்க வேண்டும், ஆனந்தம் இன்பமே அனுபவிக்க வேண்டும். அதற்கு என்னாலான உதவி நான் செய்யணும் என்ற போது அறிந்தது சிவம், மலர்ந்தது அன்பு. அதனாலதான் அன்பு வேறு சிவம் வேறு என்று சொல்லுவாங்க. அப்படி இல்லை என்பதாக பல கருத்துக்களை பார்த்திருக்கோம். நண்பர்களே, இந்த உயிருணர்வு பெற்று விட்டால் அதை நல்ல முறையிலே தெளிந்து கொண்டார். அந்த உயிரை வைத்துக் கொண்டு இப்போ மனசுல அதனுடைய அடர்த்தி நிலையாக உள்ளதுதான் பிரபஞ்சம். அதற்கு ஒடுக்க நிலை மூல நிலையாக உள்ளது சிவம்.
அப்ப காணும் பிரபஞ்சத்துக்கும் காணாத சிவத்துக்கும் மத்தியில் இருப்பது என்ன? உயிர் தான். இப்பிரபஞ்சத்துக்கே மூல காரணமாக இருந்து கொண்டு அது விரிந்தால் பிரபஞ்சம், ஒடுங்கினால் சிவம் என்ற நிலையில இருப்பது எதுவோ அதுதான் உயிர், அதுதான் சக்தி, அதுதான் விண் என்று கூறி இந்த நிலைய உங்களுடைய அனுபவத்தினாலே நீங்க எந்த உள்ளுணர்வு பெற்று உணர்கின்றீர்களோ அதுதான் உயிர். அந்த உயிரினிடத்திலே இருந்துதான் அந்த உணர்வு மலர்கிறது, விரிகிறது, ஒடுங்குகிறது, இன்னும் எல்லை கட்டுகிறது. எல்லாமே ஆக்கமெல்லாம் அந்த உயிரினுடைய இயக்க சக்தியினாலதான், அது இயங்கிக் கொண்டே இருப்பதனாலதான் அறிவினுடைய இயக்கம் உண்டாகும். அந்த உயிர் இயக்கம் இல்லைன்னா அறிவினுடைய இயக்கம் வராது. ஆகவே அத்தகைய உயிரின் பெருமை உணர்ந்து அந்த உயிரை நல்ல முறையிலே காத்து, அந்த உயிரை தாங்கி இருக்கக்கூடிய உடலையும் காத்து, இந்த உடலுக்கு உதவி செய்யக்கூடிய சமுதாயத்தையும் மக்களையும் கூட மதித்து காத்து வாழ வேண்டிய வாழ்வுதான் ஞான வாழ்வாகும். அதுதான் பூரண விளக்கமான வாழ்வாகும். அறிவு 5 வகையில 5 பேரால இயங்கிக் கொண்டு இருப்பத உணர்த்துற இன்ஸ்டிங். எந்த பொருளும் தானா உற்பத்தி ஆகிற போது எந்த ஜீவனும் தானாகவே அது என்ன செய்யணுமோ செய்ய ஆரம்பிச்சுடும் பாருங்க, அதுதான் இன்ஸ்டிங். அதன் பிறகு அதாவது தானாய் என்னும் ஒரு திறமை. அடுத்தபடி அனுபவம், எக்ஸ்பீரியன்ஸ். அதாவது ஒன்றோடு ஒன்று மோதும் போது ஏற்படக்கூடிய இன்ப துன்ப விளைவுகளை கொண்டு இது செய்யலாம் அது செய்யக்கூடாது என்று தெரிந்து கொள்ற போது அது எக்ஸ்பீரியன்ஸ் சொல்றோம், அனுபவம். இப்படி தன்முறையில கண்ட அனுபவம் ஒரு எல்லை கட்டியதா தான் இருக்கும். பலருடைய அனுபவங்களை சேர்ற போது அதுக்கு பேர் நாலேஜ். விரிவான அனுபவம் என்பதுதான் நாலேஜ். அப்படி விரிவான அனுபவங்கள் சேர்த்து கொண்ட போது அறிவுல அதை ஒட்டி இயற்கை தான் இந்த அனுபவங்கள் இவைகளெல்லாம் ஒத்து நோக்கி பார்க்கக்கூடிய அளவுல விரிந்த மனதுக்கு விஸ்டம் என்று பேர், பேரறிவு. அந்த பேரறிவை தன்னுடைய முழுமையை அறிந்து கொண்டு இறைவன் தான் எல்லா பொருளையும் அறிவாயிருந்து அந்தந்த இடத்துல இயங்கிக் கொண்டிருக்கிறான். மனிதனிடத்துல 6வது அறிவா இருக்கான். எந்த அளவுல அவன் முயற்சித்து உயர்கின்றானோ அந்த அளவு உயர்ந்து அவனேதான் பிரம்மம் என்பதை தெரிந்து கொள்றான் என்ற போது அதுதான் மெய் விளக்கம், தன்னிலை விளக்கம். அப்போ இன்ஸ்டிங், எக்ஸ்பீரியன்ஸ், நாலேஜ், விஸ்டம், செல்ஃப் ரியலைசேஷன், இந்த 5 அறிவினுடைய செயல்கள் என்று கூறி இதை அறிவதற்கெல்லாம் இடமாக இருப்பது, ரகசிய பொருளாக இருப்பது உயிர் தான். அந்த உயிரை அறியவில்லையானால், ஆத்ம தரிசனம் இல்லையானால், தரிசனம்னா கண்ணால பார்க்கறது அல்ல, உணர்வுக்கு எட்டுகிறது, உணர்கிறோம், அதான் தரிசனம். அதே போல அந்த நிலையை தாண்டி அதற்கு பின்னால் என்னதான் இருக்க முடியும் என்று இழுக்கும் போதே தானாகவே அந்த நிலையில நாம் நிற்கிறோம். அதே நிலையில அறிவு இருக்கிறது, விழிப்பு இருக்கிறது. இதுதான் முழுமுதற் பொருள் நிலை என்று உணர்ந்து கொள்றோம். அவனே நானாக இருக்கிறேன், நானே அவனாக இருக்கிறான் என்ற தெளிவு உண்டாகிறது. அதுவேதான் மெய்ஞானம் என்று கூறி இந்த சிறு உரையில உங்களுடைய முழு ஆற்றலை ஊற்றிவிடத்தக்க சிந்தனை அடங்கி இருக்கிறது என்பதை மாத்திரம் எடுத்து கூறி, நீங்கள் சிந்திக்க 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 சிந்தனையின் காரணமாக மனம் ஒடுங்கி மெய்ப்பொருள் உணர்ந்து நீங்கள் எல்லோரும் தெளிவான அறிவோடு உலக வாழ்வில சிக்கலின்றி ஈடுபட்டு பூரணமான அமைதியும் நிறைவும் இன்பமும் பெற வேண்டும் என்று வாழ்த்தி உரையை முடிக்கிறேன். வாழ்க வளம்.